தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, சிறியவன் எளியவன். மீகா 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட இடத்தில் வருவார். அவருடைய வருகை, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று மீகா தீர்க்கதரிசி அழைக்கிறார், கூப்பிடுகிறார். அது யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆளப்போகிற பெரிய அதிகாரத்துக்கு அது வரப்போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்ற அன்னாளின் ஜெபத்தோடு கூடிய பாடலே இதன் உண்மையான காரணமாக இருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்பது அது தன்னை சிறியவன், சின்னவன், எளியவன் என்ற இடத்திலே காத்து கொண்டபடியினால் அது இவ்வளவு பெரிய ஒரு உயர்வை அடைகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாமுவேல் தான் முதல் பெயர்செபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய இடத்திலே அவர் காட்சியளிப்பதற்கான காரணம் இதுதான். தாவீது நான் நீசன், அற்பன் என்று பெண்களுக்கு முன்பாக தாழ்த்தி ஒரு பெரிய மகிமை அடையக்கூடிய இடத்திலே அவர் ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டார் என்ற சாட்சியையும் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே நாம் காணலாம். அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்ற இடத்திலே பவுல் அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரிய ஒரு இடத்திலே பெரியவர் என்ற இடத்திலே இருக்கிறார். எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, கிருபையே என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார். நாம் சின்னவன் என்ற இடத்திலே நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் பெரியவர் என்று எப்பொழுதும் நம்மை நாம் ஒத்துக்கொள்ள கூடாது. யாக்கோபை விட நீர் பெரியவரோ என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே இயேசுவிடத்தில் கேட்கப்படுகிறது. ஏசாயா 17ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே யாக்கோபின் கொழுத்த தேகம் மெலிந்து போம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே யாக்கோபு சிறுத்து போனான், யாரால் எழுந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பெரியவர் என்று அநேகராலும் அவர் உயர்த்தப்பட்டாலும் முடிவிலே யாக்கோபின் சந்ததியார் தாழ்வில் இறங்குகிறார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே யாக்கோபின் அவபக்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவபக்தி என்ற இடத்திலிருந்து அவபக்தி என்ற இடத்திற்கு யாக்கோபின் சந்ததியார் போகிறார்கள். எனவே சின்னவன் என்ற இடத்திலே நாம் நம்மை காத்து கொண்டால் ஒரு உயர்வும் ஒரு மேன்மையும் நமக்கு கிடைக்கும். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே தான் சல்மோன், ராகாப் என்னும் வேசி, அவர்களுடைய குமாரன் போவாஸ் இருக்கிறார் என்பதை நாம் காணலாம். அதாவது சல்மோன் ராகாப் என்னும் வேசினிடத்தில் போவாஸை பெற்றார். அவர்கள் பெத்லகேமில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் போவாஸ் பெத்லகேமில் தான் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் போவேசின் குமாரனாகிய ஓபேத் பெத்லகேமில் தான் பிறந்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஈசாயும் அங்குதான் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. தாவீதும் பெத்லகேமில் தான் பிறந்தார் என்பதற்கான ஆதாரமும் இருக்கிறது. இதைதான் மீகா 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இடத்திலே தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய இடத்திலே அது தாவீதின் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஒரு நிறைவேறின உண்மை ஒரு நிறைவேற போகிற தீர்க்க தரிசன வசனத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே தாவீது பிறந்தார் என்பது உண்மை. யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவைகளாய் இருந்து என்பதற்கான என்ற இடத்திலே தாவீது தம்மை நீசன் என்ற இடத்திலும் அற்பன் என்ற இடத்திலும் தம்மை தாழ்த்துகிறார். இதுவும் உண்மையாக இருக்கிறது. முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொண்டவர் என்ற இடத்திலே தாவீது முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொண்டவர் என்பதும் இது ஒரு உண்மையாக தான் இருக்கிறது. அதாவது மீகா 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் தான் கிறிஸ்துவும் பிறக்கிறார். இதுவும் ஒரு உண்மை. அது மெய்ப்பருக்கும் சிமியோனுக்கும் ஏறக்குறைய 84 வயதுள்ள அன்னாளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் மாத்திரமே தெரிந்த நிகழ்வாக இருக்கிறது. எனவே இது ஒரு பிரச்சனையாக, ஒரு வாதமாக யூதர்கள் மத்தியிலே இருக்கிறது. அவரை பெத்லகேமிலே பிறந்த தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொண்ட சிலரும் இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாத அநேகரும் இருந்தார்கள். அது யூதேயாவில் உள்ள
ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தினார். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்ற இடத்திலே அவர் உயர்த்தப்பட்டு வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் என யாவரும் அவரை வணங்க வேண்டும் என்ற கட்டளையும் அங்கு பிறப்பிக்கப்படுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று காபிரியேல் தூதன் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்று சொல்லாதபடிக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று அந்த தூதன் சொல்லுகிறார். அவர் முழு இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய ஒரு இடத்தில் வராதபடிக்கு யூதர்கள் அவரை கொலை செய்தார்கள். உன் சிங்காசனத்தில் ஆளுகை செய்யும்படியாக கிறிஸ்துவை எழும்பி வர பண்ணுவேன் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார். 16ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களிலே, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று தாவீது சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேதுரு ஆதாரமாக சொன்ன திருவசனங்களாக இருக்கிறது. இதற்கு ஒப்பு கொடுத்த பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஆதி சபையிலே ஐக்கியமானார்கள். மீகா தீர்க்கதரிசனம் 7 வருட உபத்திரவ கால முடிவிலே 1000 ஆண்டு அரசாட்சியில் வர இருக்கிறதாக இருக்கிறது. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே இயேசு பிறந்தது உண்மை. யூதர்கள் அவரை கொலை செய்தது உண்மை. 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதும் உண்மை. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பின்பு 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்பு அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய இருக்கிறார். இதுவே மீகா 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். அந்த அரசாட்சியில் நாமும் காட்சியளிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.